ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடித்திருக்கும் தங்கலான் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு வரும் நிலையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர்கள் விக்ரம், சிவக்குமார், நடிகைகள் மாளவிகா, பார்வதி, இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், இயக்குநர்கள் ரஞ்சித், ஏ.எல். விஜய், நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். படம் எடுத்தால் நமக்கான பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம் என சினிமாவை தான் தேர்ந்தெடுத்ததாக கூறிய இயக்குனர் ரஞ்சித், சினிமா தன்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்றார். ஒரு பாப்புலரா பவர்ஃபுல்லான மீடியமா இன்னைக்கு இருக்கு. அந்த மீடியமா நம்ம கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல. தங்கலான் படத்தில் விக்ரமை ரொம்ப கொடுமைப்படுத்தி விட்டதாக கூறி விக்ரமிடம் மன்னிப்பு கேட்டார் இயக்குனர் ரஞ்சித். அவருக்கு எதோ ஆயிடுச்சா, கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவார். கிட்ட போவாங்க அவர், ஆனால் வலிக்கும் அவருக்கு. பட் ஆனால் இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்னோடனே சார் ஒரே 1 more போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே கொடுமை பார்த்தேன். அவர் ரொம்ப ரியலி சாரி சார். தங்கலான் மாதிரி படம் எடுக்க தைரியம் வேண்டும், அதற்கு போடுங்க என தனது பேச்சை தொடங்கிய நடிகர் விக்ரம் சேது, பிதாமகன், அந்நியன் என எல்லா கதாபாத்திரமும் கஷ்டப்பட்டு நடித்ததாகவும் தங்கலான் படத்தில் நடித்த போதுதான் தனக்குள்ளும் ஒரு தங்கலான் இருப்பதை புரிந்து கொண்டதாக கூறினார். சேது, பிதாமகன், அந்நியன், இது ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர்ஸுமே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வ் பண்ணேன். அது 8% கூட கிடையாது தங்கலானோட கம்பேர் பண்ணுற போது. அந்த மாதிரி படம் தான் தங்கலான். அது இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தங்கலான் எனக்குள்ளே இருக்கான். எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. எனக்கு அது உணர முடிஞ்சது. 1000ல் ஒருவன், மதராசப்பட்டினம், வெயில், அசுரனை தொடர்ந்து தங்கலான் படத்தில் மீண்டும் தனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறிய இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் தங்கலானே என்ற பாடல் வரிகளை மேடையில் பாட அரங்கில் ரசிகர்களின் கரகோஷம் எழுந்தது. தங்கலானே வெல்லுவானே ஆதியோனே லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. நமது வாழ்க்கையில் எது பண்ணினாலும் அது பொலிட்டிக்கல் தான், பொலிட்டிக்கல் என எதுவும் கிடையாது என்ற நடிகை பார்வதி ஆகஸ்ட் 15இல் படம் ரிலீஸ் ஆவது யதார்த்தமானது அல்ல என்றார். ஆனா நம்ம வாழ்க்கையில எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான், பொலிட்டிக்கல் ஒன்று கிடையாது. ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு கோஇன்சிடென்ஸே கிடையாது. நம்ம ஃப்ரீடம், ஒப்ரெஷன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் we யூஸ் இட் வெரி லூஸ்லி. அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல். அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அன் ஆர்மி அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யுவர் சோல்ஜர். தேங்க்யூ ஸோ மச். நடிகை பார்வதியை தொடர்ந்து மேடைக்கு வந்த நடிகை மாளவிகா, தொகுப்பாளினி ரம்யா மற்றும் பார்வதியை கட்டி பிடித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தங்கலான் தனது இதயத்தின் ஒரு பகுதி என்ற நடிகை மாளவிகா இந்த படத்திற்கு உழைத்ததை போல் இதற்கு முன் கடினமாக உழைத்ததில்லை என உணர்ச்சிகரமாக இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எமோஷனலான மொமெண்ட். தங்கலான் இஸ் a piece of my heart. I have never been this involved, never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in Tanggalan. இதனைத் தொடர்ந்து தொகுப்பாளினி கேட்டுக்கொள்ள தங்கலான் நாயகிகள் இருவரும் மேடையில் சிலம்பம் சுற்றி அசத்த கூட்டத்தில் கரவொலி விண்ணதிர்ந்தது. தங்கலான் பட இசை வெளியீட்டு விழா ஆடல் பாடலுக்கு பஞ்சமில்லாமல் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.